எப்படியோ ஒரு வழியா பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளிவந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல்ல போட்டியிடலைங்கிறது பட்டியல்ல உறுதியாயிடுச்சு. யார் யாரு எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்கங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட தேர்தல்களும் சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்குது. பாஜகவோட வேட்பாளர் பட்டியலையும் பல போராட்டங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வெளிவந்துருச்சு. அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தல்ல போட்டியிட போகல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இந்த தேர்தல்ல என்னத்தை சாதிக்குங்கிறது தெரியல. ஏற்கனவே நம்ம நேயர்கள், தமிழக வெகுஜன மக்கள் கூட அண்ணாமலை இந்த தேர்தல்ல போட்டி போடக்கூடாதுங்கிறதுல பலரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்கு ஏத்தா மாதிரியே அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தல்ல போட்டி போடலைங்கிறது சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு வெளிவந்த பட்டியல்ல அது உறுதியாயிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல்ல போட்டி போட போகல. பாஜக வழக்கம் போல நோட்டாவை நோக்கி போயிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யார் யாரு எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்கங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அண்ணாமலை இல்லாத பாஜக செத்த பிணத்துக்கு சமங்கிறது தான் உண்மை. பார்ப்போம். அண்ணாமலை இல்லாம எத்தனை பாஜகக்காரங்க வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர்லயே அண்ணாமலை அவர்களோட தயவை தான் அதிமுக வேட்பாளர்களே கடந்த 2 நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை இல்லாத பாஜக நிச்சயமா நோட்டாவுக்கு கீழே தான் போகுங்கிறதான் உண்மை. இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட அண்ணாமலை அவர்கள் கண்ணூர்ல தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கிறாரு. மோடி அவர்கள் கூட அவசர அவசரமா அண்ணாமலைய ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்களாமா. பிரதமர் அலுவலகத்துன்னு நேரடியா அழைப்பு போயிருக்குது. இதை பொறுத்து என்ன நடக்க போகுது, பட்டியல் வெளியாயிடுச்சு. இதுல அடுத்தடுத்த கட்ட தேர்தல் வியூகம் என்ன நடக்க போறாங்க, பண்ண போறாங்கங்கிறது நமக்கு தெரியல. யார் யாரு எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படியும் அண்ணாமலை இல்லாம நிச்சயமா இந்த தேர்தல்ல பாஜக ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏவும் நிச்சயமா இந்த தேர்தல்ல வாங்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மையும் கூட. இது என்ன நடக்குங்கிறது தெரியல. இதுதான் டெல்லி தலைமை இதுக்காக தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்களா என்னவோ தெரியல. பார்ப்போம். அண்ணாமலை இல்லாத ஒரு தேர்தல் தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட பாஜகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ வாக்களிக்க மாட்டாருங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை எப்படி சரி பண்ண போறாங்க டெல்லி மேலிடம், மோடியோட ஆலோசனை என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமா ஆவடி தொகுதியில பாஜக அஸ்வின் குமாரை நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மயிலாப்பூர்ல நம்ம எல்லாமே ஏற்கனவே சொன்னதுதான், தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு நிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு இங்க வாய்ப்புங்கிறது பாஜகவில் இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அது அண்ணாமலையோட காலத்துல மட்டும்தான் கொஞ்சம் பூர்த்தி ஆணுச்சு. மீண்டும் அது தொடருதோங்கிற ஒரு அச்சம் பாஜக நிர்வாகிகள் மத்தியில இன்னைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி தளி தொகுதியில நாகேஷ் குமார் போட்டியிடுறாங்க. திருவண்ணாமலை தொகுதியில ஏழுமலை போட்டியிட போறாரு. ராசிபுரத்துல பிபி துரைசாமி அவர்களுடைய மகன் பிரேம்குமார் அவர்கள் போட்டியிட போறாரு. மொடக்குறிச்சியில இன்னைக்கு பாஜக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுடைய மருமகள் கிருத்திகா சிவகுமார் அவங்க போட்டியிட போறாங்க. ஊட்டியில போஜராஜன் அவர்கள் போட்டியிட போறாரு. கடந்த முறை அவர் அங்கதான் போட்டியிட்டாரு. 5000க்கும் குறைவான வாக்குல தான் தோத்தாரு. மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவினாசி தொகுதியில எந்த தேர்தலா இருந்தாலும், மத்திய அமைச்சரா இருந்தாலும் எல்லாமே தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிற எல் முருகன் தான் அவினாசியில போட்டியிட போறாரு. முக்கியமான குறிப்பா என்னன்னா, மோடி அவர்கள் எல் முருகன் கிட்ட மே 4ஆம் தேதி நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணணுங்கிற ஒரு கட்டளை இட்டிருக்காராமா. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவினாசி தொகுதியில எல் முருகன் போட்டியிட போறார். அதே மாதிரி திருப்பூர் சவுத்துல தங்கராஜ் போட்டியிட போறாரு. அவரு இந்து முன்னணியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரரோட மகன் என்று சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூர் சவுத் வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிட போறாரு. அண்ணாமலையோட போட்டி போட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்காங்க. நிச்சயமா அண்ணாமலை இல்லாம கோவை வடக்குல வானதி அவர்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அங்க பக்கத்து தொகுதியில செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூர் தொகுதியில கோவிச்சந்துரு அவங்க போட்டியிடுறாங்க.
தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம் அவங்க போட்டியிட போறாங்க. அதுக்கு அடுத்ததாக கந்தர்வ கோட்டையில உதயகுமார் அவர்கள் போட்டியிட போறாங்க. புதுக்கோட்டை தொகுதியில ராமச்சந்திரன் அவர் தான் அங்க மாவட்ட தலைவரா இருந்தாரு. மோடியோட புரோகிராம் எல்லாம் அவரு சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு மாவட்ட தலைவருக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அருணகிரி அறந்தாங்கி தொகுதியில கவிதா ஸ்ரீகாந்த் மகளிர் அணியினுடைய பொறுப்பாளரா இருக்கிறவங்க போட்டியிட போறாங்க. திருப்பத்தூர் தொகுதியில சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில கே.சி. திருமாறன் அவர்கள் பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர். அவர் தாமரை சின்னத்துல போட்டியிட போறாரு. மானாமதுரை தொகுதியில பொன் பாலகணபதி அவங்க போட்டியிட போறாங்க. மதுரை சவுத்துல ராம சீனிவாசன் அவங்க போட்டியிட போறாங்க. அதே மாதிரி சாத்தூர்ல நயினார் அவர்கள் போட்டியிட போறாரு. நயினாருக்கு ஆப்போசிட்டா சசிகலா அம்மா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த இசக்கி சுப்பையாவை களமிறக்கிங்க. நிச்சயமா அங்க நயினாருக்கு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. திருச்செந்தூர் தொகுதியில கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன் அவங்கள போட்டியிடுறாங்க. சமீபத்துல தான் பாஜகல சேர்ந்தாரு. அவருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வாசுதேவநல்லூர்ல ஒரு இளம் தலைவர் அண்ணாமலையின் வருகைக்கு பின் எதிர்பார்த்து பாஜகவில் சாதிக்க முடியும்னு வந்த ஒரு இளைஞர் ஆனந்தன் ஐயாச்சாமி அவங்க இப்ப அவங்க தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவரா இருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ராதாபுரம் தொகுதியில எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாகர்கோயில் மீண்டும் எம்.ஆர். காந்தி அவங்க போட்டியிடுறாங்க. ஏன்னா எம்.ஆர். காந்தி ஏற்கனவே வந்து வயசாயிடுச்சு, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போட்டிட்டாங்க. அவங்க என்னவோ எல்லாமே 40 வயசு இளைஞர்கள் மாதிரி எல்லாம் பேசினாங்க. எல்லாமே முட்டி செத்து போன மூத்த தலைவர் தான் எம்.ஆர். காந்தி அவங்கள வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நிச்சயமா அவரெல்லாம் வந்து காலில் செருப்பு கூட போடாம இன்னைக்கும் களத்துல நின்று மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. குளச்சல் பகுதியில சிவகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பத்மநாபபுரம் பி. ரமேஷ் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முக்கியமா பிளவங்கோடு தொகுதியில மீண்டும் விஜயதாரணி அவர்கள் போட்டியிட போறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க. மீண்டும் அவங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு பாஜக சார்பா கொடுத்துருக்குறாங்க. இதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கவிதா ஸ்ரீகாந்த், ஆனந்தன் ஐயாச்சாமி, ராமச்சந்திரன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் புதுசா வந்து களம் இறங்குறாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த தலைகள் ஏற்கனவே போட்டியிட்டவங்களா தான் இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க. குறிப்பா அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் யாருக்குமே இங்க சீட்டு கொடுக்கலங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அஸ்வத்தாமன், எஸ்.ஜி. சூர்யா, வினோஜ் செல்வம், பழனி பழனி கனகராஜ் அவர்கள், கிணத்துக்கடவு வசந்தராஜன், கரூர் செந்தில்நாதன் இந்த மாதிரி அண்ணாமலையால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் யாருக்குமே இன்னைக்கு பாஜகல சீட்டு இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் கடந்து எப்படி பாஜக அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். நிச்சயமா இந்த தேர்தலில் பாஜக ஏற்கனவே பெற்ற 4 இடங்களையும் கடந்து வெற்றி பெற்று விட்டால் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கிறது. பார்ப்போம் அடுத்தது ஒவ்வொரு வேட்பாளருடைய விவரம், அவருடைய பலம் பலவீனத்தை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.